Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்காததை கண்டித்து விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததுடன் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் திட்டமிட்டே விவசாயிகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர். இதை கடந்த 4 மாத காலமாக கோட்டாட்சித் தலைவரே பங்கு கொள்ளாமல் இருப்பதனால் மற்ற வட்டார அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளல. முக்கியமாக வேளாண் துறை, சிவில் சப்ளை கார்ப்பரேஷன், வனத்துறை, இந்த மாதிரி துறைகள்லாம் மெயினாக தோட்டக்கலைத்துறை இவங்களாம் கலந்துக்காதனால எங்களுக்கு சரியான குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகாரி வராமல் இருந்ததுனால தொடர்ந்து 4 மாதமாக வரலங்கிறதுனால நாங்கள் இந்த கூட்டத்தை கோட்ட அளவிலான விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தை விவசாயிகள் அனைவரும் புறக்கணிக்கிறோங்கிறத இந்த பதிவு மூலம் பதிவு செய்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே முறையான குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெப்பாளப்பள்ளி கிராமத்தில் கடந்த 5 மாதங்களாக குடிநீர் வழங்காமல் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் கேட்டு மறியலில் மக்கள் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாதாள சாக்கடை குழாயில் அடிக்கடி ஏற்படும் அடைப்பால் வீடுகளில் கழிவுகள் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் வெளியேறும் கழிவு நீரை நகராட்சி நிர்வாகம் முறையாக சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றப்படுவதில்லை என்றும் இதனால் வீடுகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது என்றும் குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்ய ஆன்லைன் தரிசன வசதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடமுழுக்கு விழா நடைபெற்றதை அடுத்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் சுமார் 5 மணி நேரம் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆன்லைன் தரிசன வசதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கோயில் திருச்செந்தூர் கோயில் திருப்பதி மாதிரி ஒழுங்கான முறையில் வரைமுறைப்படுத்தி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி ஒரு ஃப்ரீ தரிசனம் அப்படி விட்டால் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காரு. இங்கே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நிம்மதியாக போகணும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால எல்லோரும் நிம்மதியாக போக முடியல. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு டெய்லி 60,000 முதல் 80,000 பேர் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்குள்ள வசதிகள் இல்லாதனால இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஒரு 50% மக்கள் திரும்பி போகிறாங்க. முதியோர் லைன் ஒன்று வச்சுருக்காங்க, அதில் போயிட்டு கூட பாதி பேர் திரும்பிடுறாங்க. ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் முதியோர்களால் நிற்க முடியல. இதனால் திருச்செந்தூர் கோயில் பக்தர்கள் மன உளைச்சலில் திரும்பி போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது.